ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அபரிமிதமான பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது. என்ன ஆச்சு? இந்த துக்கமா இருக்கிறப்ப இப்படி உட்காந்துருப்பாங்க, துக்கம் தொண்டை அடைக்குதுப்பாங்களே, அது அப்படி தெரியல. சிவாஜி ஒரு படத்துல தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உடனே வாங்க, அது மாதிரி இருக்கு. அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க பிஜேபி காரன் பூரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? மொத்தம் 13 இடைத்தேர்தல்கள் நடந்தது இந்தியா முழுக்க. பீகார், மேற்கு வங்காளம், தமிழ்நாட்டுல 1, பஞ்சாப்ல 1, மேற்கு வங்காளத்துல 4, அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேசத்துல 3, பீகார்ல 1, இதுல உத்தராகண்ட்ல 3. ஓகே. இப்படியாக 13 இடங்கள்ல இன்னைக்கு இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கு. சரி, நான் என்ன நினைச்சேன், பீகார் வந்து அவள் தான் ஒண்ணுமே இருக்காது, பிஜேபியுடைய கோட்டை ஆயிடுச்சு, அதனால அங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க. நார்த் இந்தியாவில தான் நடக்குது, அதனால நார்த் இந்தியா முழுக்க பிஜேபி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இங்க எல்லாருக்கும். நமக்கு இப்படிலாம் இடைத்தேர்தல் நடக்கிறதே இன்னைக்கு தாங்க தெரியும். காலையில நம்ம நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்கள் போஸ்ட் போட்டிருந்தாரு. மற்ற 12 இடங்கள்ல நடக்கிற இடைத்தேர்தல் நிலவரம், மற்ற 12 இடத்துல இடைத்தேர்தல், அப்புறம் தான் பார்த்தா நார்த்ல வந்து 12 இடத்துல இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் என்னுடைய கவனத்துக்கே வந்துச்சு. அதுல என்ன ஒரு பெரிய மாஸ்டர் பீஸான சம்பவம் நடந்திருக்குன்னா, 13 இடங்கள்ல வெறும் 2 இடங்களில் மட்டுமே பிஜேபி தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 10 இடங்கள்ல காங்கிரஸும், ஒரு இடத்துல இண்டிபெண்டன்ட், அவரும் ஆன்டி பிஜேபி, அவரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மொத்தமா வலிச்சு இந்தியா அலைன்ஸ் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. வடக்க இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுக்குவா இருக்கு. இதை கவனிச்சிக்கலாம், மோடி பிரச்சாரத்துக்கே போகல. இந்த இடைத்தேர்தலுக்குலாம் பிரச்சாரத்துக்கு வருவாரா? அது சரி, முனிசிபாலிட்டி தேர்தல் ஏன் போல? என்ன நினைச்சாங்களோ தெரியல, தமிழ்நாட்டில் எப்படி மோடி படம் இல்லாம தெரிவாங்களோ அந்த மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க போல. வாங்கின அடி அப்படி 543ல 400 சொல்லி 200 சில்லற வந்து விழுந்த அடி இருக்குல்ல, அந்த அடி வந்து இடைத்தேர்தலுக்கு போக வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறது. இது சொல்ல வேணாம்னா இல்ல போக கூடாதுன்ட்டாங்களா ஒன்னும் தெரியல, வெளிநாட்டுக்கு பேக் பண்ணி விட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிஜேபி அதுவும் மோடியினுடைய முகத்தை காட்டி மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை இனி சுவைக்க வாய்ப்பில்லை. அதனால இப்ப எப்படி இந்த முகம் இருக்கிறதோ அந்த முகத்தை அப்படியே டிராவல் பண்ணி எப்படியாவது பார்த்து ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அடுத்த கட்ட முகத்தை தேட வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் நகர்ந்து இருக்கிறது. இந்த யூடியூப்ல டிரான்சிஷன் போடுறப்ப ஃபேட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா, இப்ப நீங்க இப்ப 10 செகண்ட் ஃபேட் அவுட், தம்பி அந்த ஃபேட் அவுட் கூட வச்சு காட்டுப்பா இந்த இடத்துல ஃபேட் அவுட் அப்படின்னு போடுறோம்னு வைங்களேன், அது ஒரு 3 செகண்ட் ஓடுதுன்னு வைங்களேன், 3 செகண்ட்ல என்ன அப்படியே கருப்பாயிரும், என்ன இருக்குன்றது அப்படி பொறுமையா மறையும். அந்த பேசுற மோடியை வச்சிருக்கிறாங்க. இப்ப கூடிய சீக்கிரத்துல மொத்தமா அவர் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள். வெளிநாட்டுக்கு போனா அங்க ஆஸ்திரிய அதிபர் அந்த போட்டு அனுப்புறாரு, உள்நாட்டுக்கு வந்தா இவனுங்க ஓட்டு போடாம அனுப்புறாங்க. 2 இடம் தான், ஒன்னு மத்திய பிரதேசத்துல 1 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, இன்னொன்னு ஹிமாச்சல பிரதேசத்துல 1 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசம் எதிர்பார்க்கவே இல்லை யாரும் அப்படின்னு சொல்றாங்களே. ஹிமாச்சல பிரதேசத்துல வந்து அங்க காங்கிரஸ் ஆட்சி 3 சீட் இருக்கு. அந்த 3 சீட்ல 2 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, 1 பிஜேபி. இந்த இன்னொரு சீட் இருக்குல்ல, அந்த டேரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இதுவரை காங்கிரஸ் ஜெயிச்சதே இல்லை. இந்த தடவை அந்த சுக்வீந்தர் சிங் சிஎம் உடைய மனைவி நின்று ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ் முதல் முறையாக அங்க வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது. சூப்பர். உத்தராகண்ட்ல 3 சீட்டு, பிஜேபியின் கோட்டையில் ஓட்டை. அயோத்தியில எப்படி தோல்வி அடைந்தார்களோ அதே மாதிரி பத்ரிநாத், எவ்வளவு பெரிய புனித தலம், இந்துக்கள் எல்லாம் விரும்பி போற இடம். பத்ரிநாத் கேதார்நாத் பார்க்காம இந்த உயிர் போகாதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கடைசி காலத்துல நம்ம எல்லாம் போய் பாத்திரணும்னு நம்மளுக்கு எல்லாம் சொல்ற இடங்கள்ல அது ஒண்ணு இருக்கு. பிஜேபிக்கே கடைசி காலம் காட்டிட்டாங்க. இன்னைக்கு உத்தராகண்ட்ல காங்கிரஸ் ஜெயித்து விட்டது, பிஜேபி படுதோல்வி. உத்தராகண்ட்ல அந்த பத்ரிநாத் தொகுதியில உள்ளிட்ட 3 தொகுதிகளிலுமே வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, பிஜேபி வாஷ் அவுட். தமிழ்நாட்டுக்கு பரவலா அந்த ஊர் வந்து இந்த இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போது தான் தெரியும் அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய சிவன் செலவு இருக்கும், பெரிய இயற்கை பேரிடர் ஒன்று வந்துச்சுன்னா அங்கதான் பெருசா அந்த ஃபுட்டேஜஸ் தான் நம்ம பார்ப்போம். அதிகமா பார்த்தது அந்த தொகுதியில டேமேஜ். ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க, எல்லாம் சரி. 7 சீட்டு டெல்லியில 7மே தோத்து போனாரு கெஜ்ரிவால். ஆமா, காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி தோத்து போச்சு 7லையுமே. பிஜேபி அறுதி பெரும்பான்மையோட 7க்கு 7 அடிச்சது. அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல்ல இப்ப பஞ்சாப்ல வந்து அடிச்சிட்டாரு, ஆம் ஆத்மி ஜெயிச்சிருச்சு. அடிசக்க. இப்படி ஒரு பக்கம். மேற்கு வங்காளத்துல பார்த்தா 4 இடைத்தேர்தல், அதுல 3 ஏற்கனவே பிஜேபி வசம் இருந்த சீட்டுகள். இப்ப அது 3 அப்படியே வந்து திரிணாமுலுக்கு மாறிடுச்சு. ஆளுங்கட்சி அவங்க, அதனால அவங்க ஏதோ உள்வேளை பார்த்து அதை ஜெயிச்சுட்டாங்க. நம்ம இப்ப உத்தராகண்ட்ல நீ தான் ஆளுங்கட்சி.
என்ன இது? ஹிமாச்சல் பிரதேசல காங்கிரஸ் ஆளுங்கட்சி நீ ஒண்ணு ஜெயிச்சல, 2 ஜெயிச்சிருக்கல. ஹிமாச்சல்ல 1, இவங்க 2, மத்திய பிரதேசல 1, ஹிமாச்சல்ல 1. இப்படி ஜெயிக்க முடியுதுல. அப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றதெல்லாம் தாண்டி மக்கள் தெளிவா அடிச்சு இறங்கிட்டாங்க. இது வந்து மோடியினுடைய அரசியல் இறுதி காலத்தை மக்கள் தீர்மானிக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்றதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆமா, இப்ப ஒரு வெளிநாடு வேற பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வெளிநாடுகள்ல இதெல்லாம் வந்து பேசுபொருளாகணும். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவர் வந்து அப்படின்னு காட்டக்கூடிய அந்த பிம்பங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற விதமாகத்தான் அவருடைய இறுக்கமான முகங்களும் காட்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் வெளிநாடு போகும்போது பக்கத்தில் வழக்கமாக வந்து உங்களுடைய சிரிப்பை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் பலரும் கேட்குறாங்களாம். ஏன்னா அவரை உள்ள வச்சு இங்கே இருக்கிறது தானே அங்கே வரும், இங்கே அவ்வளோ வாட்டி வாங்கிட்டு அங்கே பார்லிமெண்ட்ல அவர் ஃபேஸை பாருங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வீடியோக்களை எடுத்து அவர்களுடைய மொழிகளில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் ஆஸ்திரியான்றதுக்கு பதிலாக ஆஸ்திரேலியாண்டுகிட்டு இருக்காரு. அப்படியா நடிக்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியானகி ஆஸ்திரியா அந்த அளவிற்கு அவருடைய பதட்டமான அவருடைய சூழல் நகர்ந்து இருக்கிறது. பைடன் தான் அந்த பக்கம் உலகிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவராச்சும் பரவாயில்ல, 83 86 வயசு. அவர் முதுமையில உளர்றாருங்க. அது உண்மையிலே ஒரு முதுமை தான். அவருக்கு பிரச்சனை இருக்கு. ஏன் அவரை கேண்டிடேட்டா போட்டாங்கன்னு கேள்வி இருக்கு. ஓகே, உனக்கு நீங்க நல்லா வேலை பாசுறீங்க, ஆனா ஏன் நடக்குது? நான் நல்லா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பார்லிமெண்ட்டுக்கு ஏன் நிலைமையில வந்து உட்கார்ந்து பாரு. பாடி ஸ்ட்ராங், பேஸ்மட்ட வீக், அப்படி அந்த அளவுக்கு மோசமான இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இடைத்தேர்தல்களில் பிஜேபி தோற்றிருப்பது இது என்ன பெரிய கண்டட்டா அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் யோசனை வரலாம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான செய்தி இருக்கு. ஏற்கனவே அவங்க வந்து தொங்கு பார்லிமெண்ட்ல தான் உட்கார்ந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தல்களில் பிஜேபி சரிந்திருக்கு அப்படிங்கிற இந்த செய்தியும் அடுத்த மாநிலங்களில் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் பிரதிபலிக்கக்கூடும். ஏன்னா இந்த 13 தொகுதி ஒட்டுமொத்த நேஷனல் லெவல்ல இந்தியா அலையன்ஸும் சரி, ராகுல் உட்பட காங்கிரஸும் சரி மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துவார்கள். எப்பவுமே சென்ட்ரல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒண்ணு எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் மறுபடி வீக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுகிறார்களோ அது எல்லாமே பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு வலு சேர்க்கும். இதுக்கு முன்னாடி நடந்த 2014-19 தேர்தல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல பூரா நாங்க சூப்பர் பாவா, நாங்க அப்படி பாவா இப்படி பாவான்னு ஜாவலா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. முனிசிபாலிட்டியில ஜெயிச்சிட்டா பாத்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயிக்காத இடத்துல கூட நாங்க ஆட்சி நடத்தினோம் பாத்தியான்னு கோவா வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து காட்டினாங்க. இப்ப அப்படி எல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறதே கூட யார் யாரெல்லாம் மோடியை 56 இன்ச்சு பிரம்மாண்டமான மனிதர், சூப்பர் விஸ்வகுரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே இப்ப மனசுக்குள்ள போயும் 13 இடைத்தேர்தல்ல 2 கூடவா ஜெயிக்க நம்மளுக்கு வக்கு இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்தை வந்ததால் நம்முடைய ஜிக்கு அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மனநிலை வரும். எப்பவுமே இந்த ஆஸ்ட்ரேஷன் மைண்ட் தான் எலெக்ஷனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்கும். இந்த மாறி ஓட்டு போடுறவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பார்கள். இப்ப அவங்க எல்லாருமே பிஜேபியில நம்மளை பாதுகாக்கிறவரே இவர் தான், நம்ம சௌகிதாரே இவர் தான் நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவருக்கே இப்ப இன்னொரு 10 சௌகிதார்கள் தேவைப்படுறாங்க. அவரால் ஒழுங்கா ஆஸ்திரேலியாவா என்ன சொல்ல தெரியல. அப்படி ஒரு நிலைமையில நம்ம ஜி இருக்கிறாருங்கிறத நம்பும் போது அவங்களுக்கு விடிவெளியாக ராகுல் தான் பிரதானமா மாறுவார். வழக்கமான காங்கிரஸ் ஓட்டையும் தாண்டி காமன் பீப்புளுடைய மைண்ட் செட்ல ராகுலுடைய பிம்பம் உயர்த்தி எடுக்கப்படுகிறது. இந்த கூட்டணியை அப்படியே தேர்தல் ஒட்டி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா 26 நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல் போலவே இப்ப அடுத்த 1 மாசத்துல மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் வரப்போகுது. இன்னும் 4 மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்கள்லையுமே மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை இந்தியா அலையன்ஸ் தொடுவதற்குண்டான பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறது வெறும் இடைத்தேர்தல்கள் அல்ல, மக்களுடைய மனதில் அது எடை ஓடக்கூடிய தேர்தலாக மாறி இருக்கிறது. அந்த வெற்றியை இந்தியா அலையன்ஸ் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவிற்கான வரவேற்பை பெறுகிறது. என்ன நடக்குது? இந்த கயல் படத்துல ஒரு சீன் வரும். அந்த ஜமீன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த தாத்தா வருவாரு. மேல இவங்க டென்ஷனா நிப்பாங்க. நிக்கிறப்ப பேசாம போஸ்தப்பா அப்படின்பாங்க. சொல்லி பாப்பாங்க, கேட்க மாட்டாரு. சொல்றா விட்டுருவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே என்னப்பா 13 வந்துருச்சாப்பா, 13 வந்துருச்சா, இப்படியாக ஆகிவிட்டது ஜி. ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு பரிதாபமா இல்ல, ஹாப்பியா தான் இருக்கு. இல்ல பரிதாபம் இந்த சென்ஸ். அவருக்கு பரிதாபம் தான். டேக் கேர்.